ஆனால் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ்ஜுனா அரஃபா தான். ஹஜ்ஜுனா அரஃபான்னு சொன்னாங்க. ஆனால் அரஃபால நோன்பு வைக்கக்கூடாது, அரஃபால நஃபில் தொழுகைகள் எதுவுமே கிடையாது, அரஃபால பெரிய அளவில் குர்ஆன் திலாவத் எதுவும் இல்லை. இப்போ என்னதான் அரஃபால செய்யப்பட்டது? அரஃபால ரெண்டே அமல் தான். இந்த ரெண்டு அமல் செய்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹரையும் அஸரையும் மஸ்ஜித நமிராங்கிற இடத்துல பெருமானார் தொழுதாங்க. இங்கே அங்கே பள்ளி இருக்கிறதுனால அதுக்கு மஸ்ஜித நமிராங்கிறோம். அது அரஃபா இல்லையில வராது. அந்த நமிராங்கிறது அரஃபாவுடைய பார்டரில் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வந்தாங்க, லுஹரையும் அஸரையும் முற்படுத்தி தொழுதாங்க. அஸரையும் லுஹர்லேயே தொழுதுட்டாங்க. அதை ஜம்ம தக்தீம் முற்படுத்தி சேர்த்து தொழுதல் என்று சொல்லுவாங்க. அப்படி தொழுதுட்டு மக்ரிப் வரைக்கும் ஒரு அமல்ல இருக்கணும், துஆ திக்ருங்கிற ஒரு அமல். இந்த ரெண்டு அமலை தவிர அரஃபால வேற எந்த அமலுமே கிடையாது. அரஃபால ஒரு 100 ரக்காத் நஃபில் தொழுகிறது சுன்னத்தா இல்லை, கிடையாது, பெருமானாருடைய வழிமுறை இல்லை. அரஃபால ஒரே அமல் என்ன? துஆவும் திக்ரு தான். இந்த ரெண்டு அமல் செய்வதற்கு அசருடைய நேரத்தில் அசரு தொழுகை கூட குறுக்க வரக்கூடாது, அந்த தொழுகை கூட இடையூறாக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அசர் லுஹருடைய நேரத்தில் முற்படுத்தி தொழுது அதிலிருந்து ஆரம்பித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிப் வரைக்கும் துஆ திக்ரு தான். இந்த ரெண்டே அமல் தான். சொல்லுவாங்க, நபிமார்கள் அரஃபாவுடைய நாளிலே அவர்கள் செய்த உயர்ந்த திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அந்த துஆவும் எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரிந்த துஆ தான். எல்லாரும் சொல்லக்கூடிய திக்ரை தான் சொல்லி கொடுத்தாங்களே தவிர எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிதில் 2 ரக்காத் தொழுதுட்டு மக்களுக்கு ஹுத்பா செய்வாங்க, ஹஜ்ஜினுடைய வழிபாடுகளை சொன்னாங்க, வரலாற்று சிறப்பு மிக்க உரையை நிகழ்த்தி விட்டு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடம் ஜபலுர் ரஹ்மா என்கிற அந்த மலை அடிவாரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்கினாங்க. எல்லா மக்களையும் எங்கெங்கே இருக்கிறீங்களோ அங்கே இருங்க, நான் இருக்கிற இடத்துக்கு எல்லாரும் வந்துடக்கூடாது, எல்லாம் உங்க இடத்துல இருங்க, எல்லாமே அரஃபா தான். மக்ரிப் வரைக்கும் ஆழ்ந்த துவா தான், துவால ஈடுபட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா மைதானத்தில் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த உம்மத்துடைய நலவுக்காக கேட்குறாங்க. கேட்குற துவாக்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அங்கீகாரம் வருது. ஒரே ஒரு துவா அல்லாஹ் அதை அப்படியே பெண்டிங்கில் வைக்கிறான். அது குறித்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக பெருமானாருக்கு சொல்லவே மாட்டிருக்கிறான், அப்படியே இருக்குது. அது என்ன? என்னுடைய உம்மத்தில் ஒருவர் மற்றவருக்கு அநீதி இழைத்திருப்பாங்க, ஒருவர் மற்றவருக்கு அநியாயம் செஞ்சிருப்பாங்க. யாரெல்லாம் யாருக்கு அநீதி இழைக்கப்பட்டதோ அவருக்கு சொர்க்கத்தை கொடு, அநீதி இழைத்தவனை மன்னிச்சிரு. யாருக்கு அநீதி இழைக்கப்பட்டதோ அவருக்கு சொர்க்கத்தை கொடு, அநீதி இழைத்தவனை மன்னிச்சிரு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அல்லாஹ் இந்த துவாவுக்கு மறுமொழி சொல்லலை, அப்படியே இருக்குது, மறுமொழி சொல்லலை. இந்த நிலையில் அரஃபாவிலிருந்து அடுத்த ஹாஜிகள் எங்கு புறப்படுவாங்க? முஸ்தலிஃபாவுக்கு புறப்படுவாங்க. முஸ்தலிஃபால போய் இரவுல தங்கி காலையில் ஃபஜ்ருடைய வக்து வந்ததும் உடனே அவ்வல் வக்தில் ஃபஜ்ரு தொழுகிறது அங்கே தான் சுன்னத்து. வக்து வந்ததும் தொழணும். அப்போ வக்து வந்ததும் அதான் சொன்னாங்க, இகாம சொல்லப்பட்டது, உடனே ஃபஜ்ரை தொழுதாங்க. ஃபஜ்ரு தொழுது விட்டு அங்கே நீண்ட நேரம் துவா செய்கிறது ஒரு சுன்னத். ஃபஜ்ருக்கு பிறகு நீண்ட நெடிய நேரம் துவா செஞ்சுட்டு தான் அடுத்து மினாவுக்கு புறப்படணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்தலிஃபால ஃபஜ்ரை முடிச்சுட்டு ரொம்ப நேரம் துவா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. திடீரென்று சிரித்தாங்க. இப்போ ஹஜ்ரத் சையதுனா அபூபக்கர் அல்லது உமர், இந்த 2 பேரில் யாரோ ஒருவர் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த நேரம் நீங்கள் சிரிக்கிற நேரம் இல்லையே, இது நீங்கள் சிரிக்கிற நேரம் இல்லை, இந்த நேரத்தில் நீங்கள் சிரிக்கிறீங்களேன்னு கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரஃபால எந்த துவாவை நான் கேட்டு அல்லாஹ் பதில் சொல்லாமல் இருந்தானோ அது என்ன? என்னுடைய உம்மத்தில் ஒருவர் மற்றவருக்கு அநீதி இழைத்திருந்தால் அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு சொர்க்கத்தை கொடு, அநீதி இழைத்தவனை மன்னிச்சிருன்னு நான் கேட்டேன் இல்லையா, அல்லாஹ் இதை இங்கே கபூல் செஞ்சுட்டான். இதை கபூல் செய்ததை பார்த்த இப்லீஸ் அவன் மண்ணை அள்ளி தன்னுடைய முகத்தில் போட்டுக்கொண்டு கைசேதமேன்னு சொல்லிட்டு ஓடி போகிறான். அதை பார்த்து நான் சிரிச்சேன்னு சொன்னான். அப்போ முஸ்தலிஃபாவுடைய அந்த ஃபஜ்ருக்கு பிறகுள்ள அந்த துவாவுடைய நேரம் முக்கியமானது. இதில் என்ன, ஹாஜிகள் அவசரத்தில் இந்த சுன்னத்துகளை மறந்துடுவாங்க. அடுத்து உடனே மினா போகணும், கல்லறியணும். எங்கெல்லாம் துவா முக்கியமோ ஹஜ்ஜில் ஒரே அமல் துவா தான், எல்லா இடத்துலையும் துவா தாங்க. ஹஜ்ஜில் மார்க்கம் நீண்ட நீண்ட அமல்களை எல்லாம் சொல்லித்தரல. தவாஃப் செஞ்சா துவா தான், சை செஞ்சா துவா தான், அரஃபாலையும் துவா தான்,
முஸ்தலிஃபாலையும் துவா தான். அப்புறம் துவா செய்யாமல் புறப்பட்டு என்ன பிரயோஜனம்? நிறைய மக்களுக்கு அறியாமையினால அவசரத்தினால ஏதோ ஃபஜ்ரு தொழுதுட்டா புறப்பட்டார். ஃபஜ்ரு தொழுது விட்டு முஸ்தலிஃபால குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் நிதானமாக உட்கார்ந்து துவா செய்யணும். நான் இதை கேட்குற ஹாஜிகள் எல்லாம் அமல் செய்ய முற்படணும் என்பதற்கு தான் இதை இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறோம். சில நேரங்களில் தனியார் போயிருந்தால் அவங்க அவசரப்படுத்துவாங்க, சில நேரங்களில் உடன் வந்திருக்கிற ஹாஜிகள் போலான்னு சொல்லி அவசரப்படுத்துவாங்க. அப்போ இந்த மகத்துவம் மிக்க ஒரு அமல் விடுபடுது. உங்களுக்கு அரஃபால ஏற்றுக்கொள்ளப்படாத துவாக்கள் கூட முஸ்தலிஃபால ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு அழகான தருணம் அது. அங்கே ஃபஜ்ரு தொழுது விட்டு ஹாஜிகள் துவா செய்கிறது. அதுக்கு அடுத்த பிறகு தான்